ரஷ்ய போர் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ள சூழலில் பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது நடைபெறவுள்ளது. பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், மின்சாரம், உரங்கள் போன்ற முக்கிய துறைகளின் நிலை குறித்து மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. விவரம். சர்வதேச உலகளவில் அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நிலையில தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில உயர்மட்ட குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மூத்த மத்திய அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர், இப்படி பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக மேற்கு ஆசியாவில் நிகழ்ந்து வரும் அந்த போர் பதற்ற சூழல் காரணமாக பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், அதே போல எரிவாயு, மின்சாரம் மற்றும் உரத்துறைகளின் உடைய தற்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது, அதனை எப்படி திறமையான விநியோகம் செய்வது, அந்த அமைப்பு எப்படி இருக்கிறது உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக அவர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களோடு கலந்தாலோசனை செய்து அது தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார். எனவே நாடு முழுவதும் எந்தவித தடையும் இல்லாமல் அனைத்து விநியோகமும் சரியாக நடப்பதற்கு எத்தகைய திறனை கையாள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆலோசனை செய்து வருகிறார்கள். எனவே சர்வதேச போர் சூழல் காரணமாக ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடு போர் நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில ஹர்மூஸ் நீரிணை பகுதியும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிதான் அந்த எரிவாயு, அதாவது கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிவாயு பொருட்களை வர்த்தகம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பாதையாக அது இருக்கிறது. எனவே அந்த பாதை மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உலகளவில் இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக இந்தியாவில் கூட சமீபத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதற்கிடையே அடுத்த கட்டமாக பெட்ரோல், அதே போல எரிவாயு, உரத்துறைகளில் என்ன மாதிரியான நிலைமையை ஏற்படுத்தும், இதை நாம் எப்படி கையாள வேண்டும், எவ்வளவு நம்மிடம் கையிருப்பு உள்ளது என்ற விவரங்களை எல்லாம் அவர் கேட்டறிந்து வருகிறார். அதே போல நம் அண்டை நாடுகள், இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளில் கூட இந்த போர் காரணமாக பெட்ரோலினுடைய விலை எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு சூழல் இந்தியாவிலும் நிகழுமா என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் மக்களிடையே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெட்ரோலினுடைய இருப்பு போதுமான அளவு, அந்த எரிபொருள் இருப்பு நம்மிடம் கைவசம் போதுமான அளவு இருப்பதாக தான் மத்திய அரசும் தெரிவித்திருக்கிறது. எனவே மக்கள் தேவையற்ற பதற்றம் தேவையில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல சமையல் எரிவாயு உற்பத்தியையும் அவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். இதற்கிடையே நாம் எத்தகைய இந்த நிலைமையை எப்படி கையாள வேண்டும், எவ்வளவு கையிருப்பு உள்ளது, எத்தகைய இடையூறும் இல்லாமல் இது போன்ற எரிவாயு, பெட்ரோலியம், உரத்துறைகளில் எந்த மாதிரியான விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் உறுதி செய்யக்கூடிய வகையில இத்தகைய கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு உயர்மட்ட அமைச்சர்களினுடைய அந்த கூட்டமானது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், எரிவாயு, மின்சாரம் மற்றும் உரத்துறைகளினுடைய உயர்மட்ட கூட்டத்தில் அனைவரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா.